Hi friends, welcome to my channel Mom and Son Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல garlic naan with mushroom gravy எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துருவோம். நான் இன்னைக்கு 2 கப் வந்துட்டு மைதா எடுத்திருக்கேன். பாருங்க இந்த கப்பில் எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் வந்து பால் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் வந்து கர்ட் எடுத்திருக்கேன். கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து சால்ட் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா கெட்டியாக பிணைஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதில் நம்ம 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாருங்கள், உப்பு சேர்த்துருவோம், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கெட்டி தயிர் கர்டு வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதில் 1/2 கப் வந்துட்டு கர்டும் 1/2 கப் வந்து பால் எடுக்கணும். இப்போ பால் சேர்த்துருவோம். அப்போ தான் வந்து அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும், நமக்கு மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். ஆலிவ் ஆயில் இல்லைனா வந்துட்டு குக்கிங் ஆயில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்து நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா டைம் எடுத்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாமே மாவோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே எடுத்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ அது வரையும் நம்ம இந்த பவுலில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லாமே சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஒரு பதம் வந்தோடனே நம்ம இதை வந்து கல்லில் வச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம். நான் இதுக்குன்னே இது ரெடி பண்ண கல் ஆல்ரெடி நான் வந்துட்டு கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் எப்பொழுதுமே சப்பாத்திக்கெலாம் மாவு எப்படி பிணைஞ்சிப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம நல்லா இதை வந்து சாஃப்டாக வர வரையும் நம்ம நல்லா பிணையணும். நம்ம இப்போ நல்லா இதை வந்து பிணைஞ்சி ஒரு ஈர துணி போட்டு மூடி ஒரு 1/2 an hour வச்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 an hour ஆகிடுச்சு. நம்ம ஈர துணி போட்டு அதை மூடி இருந்தோம். இப்போ மாவை வந்து ஒரு விரலால் நம்ம இப்படி பண்ணும் போது நல்லா வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு உள்ளுக்கு விரல் வந்து போகணும். அந்தளவுக்கு நம்ம சாஃப்டாக வந்து இதை பிணையணும். இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் ஒரு 1 kg வந்து மஷ்ரூம் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1/2 kg பேக்கெட் 2 எடுத்திருக்கேன். அதை நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 3 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியும் நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 4 எடுத்திருக்கேன், கீரி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை வகைகள் எல்லாமே எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும், பிரியாணி ஸ்பைசஸ் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், இதெல்லாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு, கொஞ்சமாக ஜீரக பொடி, உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து நம்ம குக்கிங் பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதை ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டை வகைகள் வந்து எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து நான் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிஞ்சு சோம்பு, அது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இது வெடிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தா ஆனியனை சேர்த்துருவோம். நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருந்தேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருந்தேன். அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துருவோம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு வெங்காயம் குயிக்காக வந்துட்டு பாயில் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பாருங்கள், வெங்காயம் வேகிற அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனியன் வந்து கண்ணாடி பதம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நான் ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் தான் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால. அதனால் சீக்கிரமாக வந்து அதோடைய பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்க்குறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலா ஐட்டம் வந்து இவ்வளோ தான் நம்ம சேர்க்கணும். இதுக்கு மேலே சேர்த்தா ரொம்ப காரமாயிடும். பச்சை மிளகாய் வந்து காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி பச்சை மிளகாலாம் சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்துக்கோங்க, காரம் நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம். நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பொருட்களை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மசாலாவுடைய பச்சை வாசனை நமக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக போயிடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துடலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் காரம் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கம்மியாக தான் இருக்கும். அதனால் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப குலைவாக வேகணும் இல்லை, நம்ம வந்து செமி கிரேவி தான் பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக கொஞ்சம் பாயில் ஆனோடனே நம்ம மஷ்ரூம் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு பாயில் ஆனால் போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். நான் 1 kg மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் வந்து உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மஷ்ரூம் வந்து மசாலாவில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் மாதிரி மஷ்ரூமும் தண்ணீர் விடும் தன்மை உள்ளது. அதனால் நீங்கள் நம்ம எப்படி கிரேவி பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ செமி கிரேவி தான் பண்ணுறேன். அதான் நான்கெலாம் வந்து அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து தின்னாக இருந்துச்சுன்னா நானுக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அதனால் செமி கிரேவி தான் நான் பண்ணுறேன். அதனால் நான் தண்ணி வந்து 1/2 கிளாஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்க்குறேன். ரொம்ப நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து மஷ்ரூம்லேயே தண்ணீர் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு விடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். உங்களுக்கு நீங்கள் எப்படின்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மஷ்ரூம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. மஷ்ரூம் வந்து ரொம்ப குயிக்காக வந்துட்டு குக் ஆகிடும். பாருங்கள், இந்தளவுக்கு செமியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான்கு சாப்பிடும் போது. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. சப்பாத்திக்கு கூட இந்த மாதிரி செமியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக ரெடியாக இருக்குன்னு. இப்போ நம்ம நான் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சமாக வந்து மாவு வந்து தெரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மைதா மாவே தெரித்து விட்டுக்கிட்டு ஒரு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இது மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா உருட்டிக்கோங்க, அப்போ தான் ஓவல் ஷேப் வரும். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே நான் வந்து ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம அதே ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எந்த மாதிரி ஷேப் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா மாவு வந்து நம்ம எப்படி பிணையிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு நான் கிடைக்கும். அதனால் மாவு பிணையும் போது அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்லிக் சேர்த்துருவோம். பூண்டு வந்து துருகி வச்சுருந்த பூண்டை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். பூண்டை இது மாதிரி துருகி இதில் நல்லா சேர்த்து லைட்டாக அப்படியே ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே லைட்டாக ஒரு உருட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் வராமல் நல்லா உள்ளுக்கு போயிடும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கார்லிக்கை நல்லா துருகிக்கணும். நான் ஃபஸ்ட் இதில் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இது மாதிரி துருகிக்கோங்க கார்லிக்கை. இப்போ நம்ம மறுபடியும் மாவு இது மாதிரி தெரிச்சு விட்டு மாவு கொஞ்சமாக ஒரு பால் எடுத்து நம்ம நல்லா வரட்டிக்கலாம். இது மாதிரி கையில் நல்லா பால் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான ஷேப்பில் வரும். பாருங்கள், இப்படி வந்து நல்லா பண்ணிக்கோங்க. நம்ம குட்டீஸ்க்கு 2 பேருக்கும் குட்டி குட்டியாக போட்டோம். அது உங்களுக்கு காட்டல, நான் உங்களுக்கு அதை இது பண்ணும் போது காட்டுறேன்.
உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம், எந்த சைஸ் வேணுமோ பண்ணிக்கலாம், அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். இந்த நானும் மஷ்ரூம் கிரேவி ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கார்லிக்கை வந்து துருவி வச்சுருந்த கார்லிக்கை வந்து இதில் நம்ம இப்படி லைட்டாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கார்லிக் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. நம்ம பட்டர் நானும் பண்ணலாம், கார்லிக் நானும் பண்ணலாம், எல்லாம் எது வேணால் பண்ணலாம், நம்மளுடைய விருப்பம்தான். நம்ம இப்போ லைட்டாக பட்டர் சேர்த்து தான் பண்ண போகிறோம். பட்டர் நான் ஒன்றும் இல்லை, இதையே அப்படியே நம்ம ஒரு சைடு வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கீறி விட்டு பட்டர் அது உள்ளே வச்சு பண்ணும்போது பட்டர் நான் அது. இப்போ நம்ம பாருங்கள், குட்டீஸ்க்கு நம்ம சின்னது பண்ணோமா குட்டியாக, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். பேன் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஹீட்டாக வச்சுக்கணும். நல்லா அப்போ தான் கோல்டன் ப்ரௌன் வரும். பாருங்கள், இப்போ வெறும் பேனில் தான் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள், நல்லா உப்பி வருது பாருங்கள். தயிர்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்கள். இந்த கார்னர்லாம் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கார்னரில் கொஞ்சம் திக்காக இருக்கும், சாப்பிடும் போது பாயில் ஆகலைன்னா அது வந்து வயிற்றுக்கு கேடு, அதனால் பார்த்துக்கோங்க நல்லா. இப்போ வந்து நம்ம பட்டர் சேர்க்குறோம். நீங்கள் வேணால் கீ கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான் இது. நான் பட்டர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. பாருங்கள், இது திருப்பிக்கோங்க. நான் வந்து இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குட்டீஸ் 2 பேர் குட்டியாக கேட்டாங்க, அதனால் அப்படி குட்டியாக பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெரிய ஷேப்பில் வந்து நம்ம பெரியவங்களுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பண்ணி வச்ச நானை குயிக்காக பார்த்துருவோம். இது மாதிரி பட்டர் சேர்த்து 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பட்டர் நான் கார்லிக் நான் எவ்வளோ எம்மியாக ரெடியாக இருக்குது பாருங்கள். அதோடைக்கு சைடிஷ்ஷாக நம்ம பண்ண மஷ்ரூம் கிரேவி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு இதை சர்வ் பண்ணிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கார்லிக் நானும் மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்த்துருவோம். ஹலோ, ஓகே, சாப்பிடுங்க. ஓகே, நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.